ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கடன் இல்லாத வாழ்க்கைங்க. அதாவது சமீப காலமாக நிறைய பணத்தை பற்றி நிறைய வீடியோ பேசணும் இல்லையா? பணம் எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்த்தோம். இப்போது எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பணமா நிம்மதியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் இல்லையா? பணமா நிம்மதியான்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே கை தூக்குவோம் இல்லையா? அப்போ அந்த நிம்மதியை தேடி நம்ம எங்கே போகணும், நிம்மதி நமக்கு எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் மஞ்சு, அவர் சேனல் ஹாப்பி டு ஹெல்த்தி லைஃப். இப்போ நிம்மதியை தேடி நம்ம எங்கேயும் போக வேணாங்க, நமக்குள்ளதான் நிம்மதி இருக்குது. ஆனால் நிம்மதி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடன் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? கடன் நம்மளை துரத்தலை அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்போம். ரெண்டாவது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். ஏன்னா வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு முடியலை அப்படின்னாவே அங்கே நிம்மதி காணா போயிடும் இல்லையா? அதை ரெண்டாவது பாயிண்ட்டாக கவனிக்கணும். மூணாவது பாயிண்ட் வந்து, நம்ம எந்த தொழில் பண்ணாலும் எந்த விஷயத்தை நம்ம முன் வச்சாலும் அதில் தோல்வி அடையாமல் இருக்கணும். ப்ளஸ் கை நட்டப்படாமல் இருந்தோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்போம் இல்லையா? நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கடந்த 3 விஷயங்களை பற்றி நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அங்கே அடுத்து என்ன இருக்காது, கவலை இருக்காது. அப்போ கவலை இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நிம்மதி நமக்கு தேடி கிடச்சிரும் இல்லையா? இப்போ இது எல்லாம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது? அதாவது எங்களுடைய சீனியர்ஸ் எங்களுடைய வெல்னஸ் ஃபீல்டில் சொல்லுவாங்க, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக அந்த 3 வார்த்தை இருந்தாலும் என்னோட பிஸ்னஸில் வந்து இது 3மே கிடைக்குங்க. இந்த மாதிரி 3 விஷயமும் எந்த பிஸ்னஸில் கிடைக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒன்று ஹெல்த் ஓரியன்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அங்கே வெல்த் வேணால் இருக்கும், ஆனால் ஹாப்பினஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. டெய்லியும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டெய்லியும் ஒரு இது டைம், ஓவர் டைம், அது இதுன்னு ஒர்க்குன்னு ஒர்க்கில் போயிட்டுருக்கோம் இல்லையா? அப்போ ஹெல்த் வெல்த் இருந்தாலும் ஹாப்பினஸ் இருக்காது. இல்லை வெல்த் மட்டும், பணம் மட்டும் வரக்கூடிய பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்கே ஹெல்த்து காண போயிடும் இல்லையா? அதாவது கரெக்ட் டைமுக்கு சாப்பிட நேரம் இருக்காது, தண்ணி குடிக்க நேரம் இருக்காது. அப்போ அவங்க ஹெல்த் போயிடும், ஹாப்பினஸும் போயிடும். ஹெல்த் இல்லைன்னா அங்கே ஹாப்பினஸும் காண போயிடும் இல்லையா? விஷயம் ஹாப்பினஸ்க்கு மட்டும் ஒர்க்கு அப்படின்னாவே வெட்டியாக இருக்கிறதா இல்லையா? வெட்டியாக இருந்து பொழுத போக்குறதா ஹாப்பினஸ் மட்டும் இருக்கிறது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அங்கே ஹெல்த்தும் காண போயிடும், வெல்த்தும் இருக்காது இல்லையா? அப்போது இது 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எது அப்படின்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு சாட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்ட் டைமாகவோ இல்லை ஃபுல் டைமாகவோ உங்களுக்கு ஒரு ஹெல்த்தை கவனிச்சிக்கக்கூடிய அளவுக்காவது எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சாட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி தரேங்க. நம்ம ஹெல்த்துன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு நிறைய வீடியோவில் பேசியிருப்பாங்க இல்லையா? நம்ம ஹெல்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கடுத்து நம்ம பணத்தை நோக்கி ஓடவும் முடியும், பணத்தை சம்பாதிக்கவும் முடியும் இல்லையா? அதனால தான் ஹெல்த் ஓரியன்ட் பிஸ்னஸ்க்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் பேசிகிட்டு இருக்கேங்க. அதே மாதிரி பிடிச்ச வேலையாக இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை, அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற வேலை, அந்த டைமிங்க்கு ஓடணும், டைமிங்க்கு இருக்கணும், அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அந்த வேலையை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் எத்தனை பேர் வந்து நீங்கள் கையில் வாங்குகிற இன்கம் பிளெஸ்ஸிங் மணியாக இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்படி இருந்துச்சு உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான இன்கம் ஒரு மற்றவங்களோட பிளெஸ்ஸிங் மணியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கைக்கு கண்டிப்பாக போவீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு திட்டி கஷ்டப்படுத்தி உங்களுக்கு பணம் கைக்கு வந்துச்சுன்னா அந்த பணம் வந்து அது நமக்கும் நிம்மதி இல்லாத பணமாக தான் போகும் இல்லையா? ஆனால் ஒரு பிளெஸ்ஸிங் பண்ணிங்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து நம்ம கிடைக்கும்போது ஹெல்த்தியாகவும் வச்சுக்க முடியும், வெல்த்தியாகவும் வச்சுக்க முடியும் அப்படின்னு சில விஷயங்களில் சொல்கிறாங்க. அதே மாதிரி பணம் கிடச்சிருச்சுன்னு ரொம்ப ஆடம்பரமாகவும் ரொம்ப அளவுக்கு மீறி செலவு பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஹெல்த்துக்கு நம்ம செலவு பண்ணலாம், அது இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதே மாதிரி கொஞ்சம் பணத்தை நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி சேவிங்ஸ்லையும் நம்ம பண்ணி வைக்கலாம். அதே மாதிரிங்க கடன் இல்லாத வாழ்க்கை, சரி விடுங்க டாபிக் வாங்க. இப்போ கடனை எப்படி கட்டுறது, கடன் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே எப்படி போகிறது கேட்குறீங்க தானே? ஓகே, வரேன் உங்களுக்காக தான். இப்போ கடன் இல்லாத வாழ்க்கைக்கு எப்படி போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் உட்காந்து யார் யாருக்கு என்னென்ன கடன் இருக்குது, மெயினாக பெரிய கடன்லேருந்து எழுத ஆரம்பிங்க. அதை எழுதி முடிச்சுட்டு இம்பார்ட்டண்டாக ஒரு அவசரமான கடன் சொல்லுவாங்க இல்லையா, அதை தலைக்கு நிற்கிதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கடன்கள்லாம் ஏன்னு ஆப்ஷன் போடுங்க. அதோட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறத பின்னு ஆப்ஷன் போடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறத சீனு ஆப்ஷன் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த கடன் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் மறந்துட்டாங்க, உங்களுக்கு நம்மளாம் பார்த்து கொடுக்குற கடன் தான் அப்படி கை மாற்று நம்ம சொந்த பந்தத்தில் வாங்கியிருப்பாங்க இல்லையா,
அப்படி இருக்கிறத வந்து டி ஆப்ஷனாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏபிசிடி அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் நகை வச்சுருந்தாலும் சரி, பேங்க் கடனாக இருந்தாலும் சரி, இல்லை டெய்லியும் வட்டி கட்டுற கடனெல்லாம் வச்சுருக்குறாங்க, இந்த மாதிரி கடனெல்லாம் நீங்கள் பிரித்து வச்சுட்டு அட்டவணை மாதிரி போட்டு வைங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் கடன் வாங்கியிருப்பீங்கல்ல, கடன் கேட்கறதுக்கு எத்தனை கால் பண்ணீங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள மறந்துடுவீங்க. அவங்க மேலே கோவமாக வரும். என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம காசு இருந்தால் கொடுக்க மாட்டோமா, இப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் அது தப்புங்க. நம்ம கடவுள் வந்து நேரடியால் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க வட்டி வாங்கினாலும் சரி, இல்லை அசலுக்கு மேலே வாங்கினாலும் சரி, நம்ம கிரிட்டிக்கலாக இருந்த டைமில் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, கடன் கொடுத்தாங்க இல்லையா நமக்காக. நம்ம அதுக்காக கெஞ்சிருப்போம், 10 டைம் 11 டைம் பேசியிருப்போம். இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கோம் நம்ம தான் இல்லையா. அதனால ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கும். அந்த ஏ ஆப்ஷனில், அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலாக உடனே கட்டக்கூடிய கடன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நான் வந்து ஒரு நல்ல ஜாப் இப்போ தான் கிடச்சிருக்கு, ஒரு 3 மாதமோ அந்த டைம் சொல்லுங்கள், எத்தனை மாதம் உங்களால் முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அந்த மாதத்தில் நான் இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்து உங்களுக்கு செட்டில் பண்ணுறேன், அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தாங்க கால் பண்ணி சொல்லணும். நீங்கள் கேட்குறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து கடன் கேட்டிங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பேசுங்க. ஒரு கடங்கார ஃபோன் பண்ணிட்டா நீங்கள் அட்டன் பண்ணாமே இருக்கிறது, இல்லை ஃபோனை அவாய்ட் பண்ணுறது, இல்லை வேறு யார்ட்டையாவது கொடுத்து பேச வைக்கிறது, இதுதாங்க ரொம்ப அவங்கள கோவப்படுத்தும். அதனால கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணாதீங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஐயோ இந்த டேட்டுக்குள்ள நம்ம சொல்லியிருக்கோம், அப்போ நம்ம சம்பாதிச்சு ஆகணும், சீக்கிரமாக அந்த கடனை கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கே ஓடும். ஏன்னா நம்ம கமிட் ஆகிட்டோம் இல்லையா. அதனால அதே மாதிரி தாங்க பி ஆப்ஷன், சி ஆப்ஷன் எல்லாத்துலேயும். இப்போ பி ஆப்ஷன், சி ஆப்ஷன்லாம் இயர் கணக்கில் நீங்கள் டைம் கேட்கலாம் இல்லையா, கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யலாம், இயர் கணக்கில் கூட நீங்கள் டைம் கேட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க டார்ச்சரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள் வேலை டைமில் நீங்கள் கடன் கேட்டு யாராவது ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் ஆகும், டென்ஷன் ஆகும். அந்த அந்த ஒரு ப்ரெஷரில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் பார்க்குற வேலையில் டவுன் ஆயிடுவீங்க இல்லையா. அதனால் எல்லாத்தையும் இந்த மாதிரி பேசி ஒரு கமிட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க. இப்போ மற்ற பிஸ்னஸ்லாம் வச்சுக்கோங்களேன், ஒரே வகையான இன்கம் தாங்க வரும் சரிங்களா. ஆனால் இப்போ நான் சொல்கிற ஹெல்த்தி ஃபீல்டு சொல்கிறேன் இல்லையா, இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு பார்ட் டைமாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மாதம் மாதம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ங்க. நம்ம ஒர்க் பண்ணனா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் இவ்வளோதான் சம்பளம் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் மாதம் ஒரு 5000 கூட நீங்கள் அதிகப்படுத்தலாம். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கடனை கட்டுறதுக்கான அளவும் நீங்கள் சேர்த்து வைக்கலாம் இல்லையா. கொஞ்சம் கடன் கட்டி முடிக்க வரைக்கும் நீங்கள் ஆடம்பர செலவு இல்லை எக்ஸ்ட்ரா செலவுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது, எக்ஸ்ட்ராவும் கடனை வாங்கக்கூடாது சரியா. இதில் கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னா மாதம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நீங்கள் கடனை அடைக்கிறதுல நீங்கள் பண்ணலாம். ஓகே, கொஞ்ச காலத்தில் நீங்கள் எத்தனை லட்சம் கடனாக இருந்தீங்களோ அத்தனை லட்சம் வருமானம் பண்ணக்கூடியவங்களா நீங்கள் மாறுறதையும் எங்கள் ஃபீல்டில் நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஓகேங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி அதை பண்ணணுங்கிறத ஒரு சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்க. எங்களோட ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றியும் உங்களுக்கு ஜூம் மீட்டிங் மூலமாகவும் இல்லை நேரடியாகவும் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை எப்படி நீங்கள் பண்ணலாங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக சொல்லி கொடுத்து உங்களுக்கு கூடவே இருந்து கைட் பண்ணுவாங்கங்க. அந்த மாதிரி ஃபீல்டில் தான் நான் இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கைட் பண்ணித்தரேன். ஏன்னா என்னோட ஆசையும் எல்லாரும் கடன் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதே மாதிரி எல்லாரும் ஒரு மன நிம்மதியோட ஒரு வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.